தமிழ்நாடு முதலமைச்சருமான அண்ணன் தளபதி அவர்களே, இந்த மாபெரும் நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் MRK அவர்களே, கேப்டன் அவர்களின் வாரிசாக இன்றைக்கு களத்திலே நம்மோடு கைகோர்த்து நிற்கும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, அண்ணன் KS அழகிரி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் CV கணேசன் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற நமது வெற்றி வேட்பாளர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்களே, மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியை அமைப்பதற்காக இங்கே உறுதியேற்று வருகை தந்திருக்கிற நமது தோழமை கட்சிகளை சார்ந்த களப்பணியாளர்களே, செயல்வீரர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிற முதன்மையான முழக்கம் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்பதாகும். இது திராவிட முன்னேற்ற கழகம் முன்மொழிகிற முழக்கம் என்றாலும் இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் முழக்கம். நாமும் அதனை வழிமொழிகிறோம். அண்ணன் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று நாம் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வழிமொழிகிறோம். அண்ணன் அவர்களின் தலைமையிலான அரசு மீண்டும் அமையப் போவது உறுதி. அதற்கு 3 முக்கியமான காரணங்கள் உண்டு. ஒன்று, நமது கூட்டணி பலம். திமுக தலைமையிலான இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலுவான கூட்டணி. எண்ணிக்கையால் மட்டுமல்ல, ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கையாலும் மக்களால் வரவேற்கப்படுகிற, போற்றப்படுகிற ஒரு மகத்தான கூட்டணி. தமிழ்நாட்டில் இன்றைக்கு களத்திலே இருக்கிற 2 அணிகள். ஒன்று திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இன்னொன்று அதிமுக தலைமையா பாஜக தலைமையா தெரியவில்லை, அது ஒரு கூட்டணி. அதை அதிமுக கூட்டணி என்று யாரும் சொல்வதில்லை, NDA கூட்டணி, பாஜக கூட்டணி என்றே சொல்லுகிறார்கள். 2 கூட்டணி தான். இதில் வலுவான கூட்டணி நம்முடைய கூட்டணி. கொள்கை பிடிப்புள்ள கூட்டணி நம்முடைய கூட்டணி. மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கும் கூட்டணி நம்முடைய கூட்டணி. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த கூட்டணிக்கு பெயர் வைத்திருப்பது கோட்பாட்டின் அடிப்படையில் தான். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இதுதான் செய்தி. மதச்சார்பின்மை என்பது அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடுகளில் முதன்மையான கோட்பாடு. அந்த கோட்பாட்டை முன்னிறுத்தி ஒரு கூட்டணியின் பெயரை சூட்டியிருப்பவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த கூட்டணி இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்களின் தலைமையில் வெற்றிகரமாக, கட்டுக்கோப்பாக தொடர்ந்து 2016ஆம் ஆண்டில் இருந்து இயங்கி வருகிறது. இந்தியாவில் எந்த கூட்டணியும் அப்படி ஒரு முறை கூடி அடுத்த முறை கலையும், அடுத்த தேர்தலுக்கு மீண்டும் சேரும். அதிமுக தலைமையில் 2021 கூடிய கூட்டணி தொடர்ந்து கட்டுக்கோப்பாக இயங்கவில்லை, சிதறி போனது. அதன் பிறகு அவர்கள் 2 கட்சிகள் 3 கட்சிகள் இப்போது சேர்ந்திருக்கிறார்கள். எனவே
மீண்டும் அண்ணன் தலைமையிலான அரசு அமையும் என்பதற்கு 3 காரணங்கள் சொன்னேன். ஒன்று, கூட்டணி பலம். இரண்டாவது, அரசின் சாதனைகள். இந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு இந்திய நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில், பிற மாநிலங்கள் எல்லாம் பின்பற்றக்கூடிய வகையில் ஒரு முன்னோடியான அரசாக, முன்மாதிரியான அரசாக திராவிட முன்மாதிரி அரசு விளங்குகிறது. மகளிருக்கான விடியல் பயணம் திட்டம், மாணவ செல்வங்களுக்கான நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கான காலை சிற்றுண்டி திட்டம், மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் இப்போது 2000ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இப்படி எண்ணற்ற பல திட்டங்கள். இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியிலும் மருத்துவத்திலும் சுகாதாரத்திலும் முதலிடத்தில் இருக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. சொல்லிக்கொண்டே போகலாம். இரண்டாவது காரணம் அரசின் சாதனைகள். முதல் காரணம் கூட்டணி பலம், இரண்டாவது அரசின் சாதனைகள், மூன்றாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை. தேர்தல் அறிக்கையில் எண்ணற்ற பல சிறப்பு கூறுகள் உண்டு. அதிலே மிக முக்கியமானது ரூபாய் 8000 மதிப்புள்ள கூப்பன் இல்லத்தரசிகளுக்கு வழங்கப்படும் என்கிற கூப்பன். மகளிர் உரிமை தொகை வழங்குகிற திட்டத்தை இந்தியாவிலேயே முதலில் அறிமுகப்படுத்தியது அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலான அரசு. விடியல் பயணம், பெண்கள் எங்கே பேருந்து ஏறினாலும் கட்டணம் செலுத்த தேவையில்லை என்று முதலில் நகர்ப்புறங்களில் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டங்களை பிற மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சர்கள் நாங்களும் பின்பற்றுகிறோம் என்று தமிழ்நாடு வந்து அதை பார்த்து கற்றுக்கொண்டு போகிறார்கள். அதனால்தான் இதற்கு திராவிடியன் மாடல், மாடல்னா முன்மாதிரி, திராவிட முன்மாதிரி அரசு. மோடி குஜராத்திலே ஆண்டபோது முதலமைச்சராக இருந்த போது குஜராத் மாடல் என்று சொன்னார்கள். இப்போது யாரும் அதை பற்றி பேசுவதில்லை. ஆனால் இந்தியாவிலேயே பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக விளங்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை தீட்டி வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகிற சாதனையை இன்றைக்கு அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலான அரசு நிகழ்த்தி இருக்கிறது. இந்த சாதனைகள் மக்களிடத்திலே போய் சேர்ந்திருக்கிறது. பெண்களும் அனைத்து தரப்பு மக்களும் இந்த அரசு தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆக இந்த 3 முக்கிய காரணங்கள், கூட்டணி பலம், அரசின் சாதனைகள், தேர்தல் அறிக்கை. மற்ற கட்சிகளின் தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க, அது வெறும் வாக்குறுதிகளாக இருக்கின்றன. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை என்பது தொலைநோக்கு பார்வையோடு அடுத்து தமிழ்நாட்டை எப்படி இன்னும் மேம்படுத்த முடியும், வளப்படுத்த முடியும், அனைத்து துறைகளிலும் பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக இதை மேம்படுத்த முடியும் என்று திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கிற அறிக்கை தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை. எனது அருமை தோழர்களே, இந்த 3 காரணங்கள் இந்த முழக்கத்தை நடைமுறைப்படுத்தும். அதன் தளபதி ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இந்த ஒரு சொல்லை நீங்கள் நான் நினைவுபடுத்தி சுட்டிக்காட்டி சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், முடிக்க விரும்புகிறேன். தளபதி அவர்கள் முதலமைச்சர் பேச வேண்டும். தமிழ்நாடு வெல்லட்டும், திமுக வெல்லட்டும் என்று சொல்லவில்லை, ஸ்டாலின் வெல்லட்டும் என்று சொல்லவில்லை, தமிழ்நாடு வெல்லட்டும். இந்த முழக்கத்தில் மிகப்பெரிய செய்தி அடங்கி இருக்கிறது, தொலைநோக்கு பார்வை அடங்கி இருக்கிறது. வெல்வோம் ஒன்றாக, இது ஒரு முக்கியமான முழக்கம். நாங்கள் மட்டும் வெல்லுவோம் என்று சொல்லவில்லை, வெல்வோம் ஒன்றாக, கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் வெல்லுவோம் என்பதையும் தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் அனைவரும் வெல்வோம் ஒன்றாக.
தமிழ்நாடு வெல்லட்டும் என்றால் யாரை எதிர்த்து தமிழ்நாடு வெல்லும்? வெல்வோம் ஒன்றாக என்றால், தமிழர்கள் அனைவரும் ஒன்றாக வெல்வோம் என்றால் யாரை எதிர்த்து? இந்த களத்தில் நம்மை எதிர்த்து நிற்பது அதிமுக என்று சொல்லப்படுகிறது. உண்மை அதுவல்ல. அதிமுகவை முன்னாலே நிறுத்தி பின்னாலே நம்மோடு மோதுகிற சக்திகள் சங் பரிவார சக்திகள், மதவெறி சக்திகள், வெறுப்பு அரசியலை பரப்புகிற சக்திகள், சமூக நீதிக்கு எதிரான சக்திகள், சாதி வெறியை தூண்டுகிற சக்திகள், மதவெறியை தூண்டுகிற சக்திகள், நமக்கிடையிலே பகையை வளர்க்கிற சக்திகள், நம்முடைய ஒற்று